விஜய் என்றால் அம்பேத்கரை முழுவதுமாக ஆழங்காற்பட்டு அறிந்தவர், அதனால் அவரை அழைத்தோம் என்று சொன்னாலும் புரியும். அவருடைய பேச்சுகள் கொள்கை தலைவராக இது பண்ணது, மரியாதை செலுத்துவது, அதுல அம்பேத்கருக்கு அம்பேத்கர் படத்துக்கு மாலை போடுவது, அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுவது, அம்பேத்கரை பற்றி போகிற போக்கில் 2 வரி சொல்லுவதெல்லாம் அம்பேத்கரை பற்றி முழுமையாக அறிந்ததாகிவிடுமா? நீங்கள் விஜயை மட்டும் அவ்வளவு குறிப்பாக அழைப்பதற்கு என்ன காரணம்? திருமா இப்பொழுது அவருடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் அந்த விழாவை நடத்தாமல் மறைமுகமாக ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு வேறொரு அமைப்பின் சார்பாக நடத்துவது எதற்கு? இங்கே ஸ்டாலின் தவிர்க்கப்பட்டது எதற்காக? அந்த கேள்வி தவிர்க்கப்பட்டாரா இல்ல தவிர்த்தாரா? இவரு தவிர்த்தாரா? ரெண்டுமே தவறு தானே. ஸ்டாலின் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நுண்ணரசியல் இருக்க வேண்டும். ஸ்டாலின் தவிர்த்திருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நுண்ணரசியல் இருக்க வேண்டும். இது எளிதாக கடந்து செல்லக்கூடிய செய்தி இல்லை. எடுத்த உடனே முதல் விமர்சனம் வரும், தமிழறிவு மணியன் சங்கி. நீங்கள் சங்கி என்று சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி எதை சொன்னாலும் சரி, நான் கேட்கிற கேள்விகள் முக்கியமானவை. விஜயை நீங்கள் குறிப்பிட்டு அழைப்பதற்கு என்ன காரணம்? நாளைக்கே திருமாவளவன் நீங்கள் வெளியே போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்க, உடனே RS பாரதி நீங்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை வந்ததும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் மூலமாக உட்கார்ந்ததும் நீங்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதற்கும் நாங்கள் போட்ட பிச்சை தான் என்று அவர்கள் மலினப்படுத்துவார். திருமாவளவன் திமுகவை எதிர்த்து தற்போது தான் பேச நினைப்பதையும் தான் செயல்படுத்த நினைப்பதையும் ஆதவர்ஜுனாவை வைத்து பேச வைக்கிறாரா, செயல்படுத்த வைக்கிறாரா? திருமாவினுடைய அரசியல் பாதையில் நீங்கள் அப்படியே பயணித்து கொண்டே சென்றால் அது சென்று அடையக்கூடிய இடம் இந்த ஆதவர்ஜுனா எதை பேசுகிறாரோ அதுதான் திருமாவினுடைய உள்ள கருத்து. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் சார். ஆமாம் சார், இப்போ முக்கியமான பேசுபொருளாக இன்றைய நாளினுடைய இப்போ அரசியல் நிலவரத்தில் இருக்கிற முக்கியமான பேசுபொருளாக அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்காதது, அதை தொகுத்து வழங்குறதே முக்கியமான பொறுப்புல இருந்து அதை வழங்குறதே ஆதவர்ஜுனா அவர்கள். அதுலேயும் பர்டிகுலராக அவர் தன்னுடைய விசிகா பொறுப்பை வெளிப்படுத்திக்காமல் பங்கேற்கிற ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. அதற்கு விஜய் கலந்துக்கிறார். முன்னதாகவே விஜயும் திருமாவும் ஒரே மேடையிலா அப்படின்ற அந்த பேச்சுக்கள்லாம் நிறைய வலுத்திருந்தது. ஸோ அதனால தான் திருமாவளவன் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். திமுக தரப்பில் நெருக்கடி, இந்த மாதிரி பல பேசுபொருள்கள் இருக்கிறது. ஸோ இந்த நிகழ்வு, இதை சுற்றி இருக்கிற இத்தகைய பேசுபொருள்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக திமுக வட்டாரத்திலிருந்து அவருக்கு பெரிய நெருக்கடி வந்திருக்கும். ஒன்று, இப்பொழுது ஒரு நீண்ட அறிக்கையை திருமாவளவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறார். ஒரு மிக நீண்ட அறிக்கை அது. தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் சொல்கிறார். அதில் எனக்கு வியப்பை தருகிற ஒரு விஷயம் என்னவென்றால், இது முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய ஓரிருவர், விகடனில் இருக்கக்கூடிய ஓரிருவர், இவர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த ரகசியம் எப்படி ஒரு குறிப்பிட்ட நாளிதழுக்கு சென்றது? அவர் தினமலர் நாளிதழைத்தான் குறிப்பிடுகிறார். அது என்ன பெரிய இராணுவ ரகசியமா? ஏதோ ஒரு பெரிய இராணுவ ரகசியம் வெளிப்பட்டு விட்டதை போல அவர் இவ்வளவு பதற்றம் அடைவதற்கு என்ன காரணம்? அது ஒரு மிகச்சாதாரண ஒரு விஷயம்தானே. ஒருவர் நூலை வெளியிடுகிறார், ஒருவர் வாங்கி கொள்கிறார். அது அன்றாடம் நடக்கக்கூடிய சாதாரண சம்பவங்களில் ஒன்று. அதில் நீங்கள் அறிக்கையிலேயே பார்த்தால் அவர் என்ன சொல்கிறார்? முதலில் என்னை அழைத்தார்கள், முதலமைச்சர் வெளியிடுவார், நான் அதை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் முதலில் ஏற்பாடு செய்தார்கள். பிறகு ஏனோ முதலமைச்சர் இல்லை. ஏன் இல்லை? முதலமைச்சர் மறுத்தாரா? அம்பேத்கர் நூலை வெளியிடுவதற்கு முதலமைச்சர் மறுத்தாரா? அப்படி என்றால் அம்பேத்கரை முதலமைச்சருக்கு ஆகாதா?
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர், அவர் சனாதன எதிர்ப்பாளர். அப்படிப்பட்டவர் அம்பேத்கரை பற்றி அரிய செய்திகள் அடங்கிய ஒரு நூல் வெளியிடப்படுகிறது. அந்த நூலை வெளியிடுவது எல்லா வகையிலும் இந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி தான். தொகுப்பது, அதை வெளியிடுவது, எல்லா ஏற்பாடுகளும். அந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். ஆக துணை பொதுச் செயலாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர் தான் அதை ஏற்பாடு செய்கிறார். இந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை வாங்கி கொள்வது, இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவது. இதில் என்ன பிரச்சனை? இங்கே ஸ்டாலின் தவிர்க்கப்பட்டது எதற்காக? அந்த கேள்விக்கு தவிர்க்கப்பட்டாரா இல்லை தவிர்த்தாரா? இவர் தவிர்த்தாரா? ரெண்டுமே தவறு தானே. ஸ்டாலின் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நுண்ணரசியல் இருக்க வேண்டும். ஸ்டாலின் தவிர்த்திருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நுண்ணரசியல் இருக்க வேண்டும். இது எளிதாக கடந்து செல்லக்கூடிய செய்தி இல்லை. சரி, முதலமைச்சர் நீங்கள் தவிர்த்து விட்டீர்கள். ராகுல் காந்தியை நீங்கள் அழைக்கிறீர்கள். ராகுல் காந்திக்கு அம்பேத்கரை பிடிக்குமே. அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கையிலே வைத்தபடி தானே அவர் பதவி பிரமாணமே எடுத்தார். இப்பொழுது வயநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியங்கா கூட பதவி பிரமாணம் எடுக்கிற பொழுது கையில் அரசியலமைப்பு சட்டத்தை தானே வைத்திருந்தார். அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கான அடித்தளத்தை அமைத்து அதை உருப்பெறச் செய்த பிதாமகன் தானே அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் மீது இயல்பாகவே ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஈடுபாடு இருக்க வேண்டுமல்லவா? அப்படி என்றால் அண்ணல் அம்பேத்கருடைய அந்த நூலை இவர்கள் வெளியிடுவதற்கு முயற்சி எடுத்து ராகுல் காந்தியிடம் தேதியை கேட்டு ராகுல் காந்தி ஏன் மறுக்கிறார்? அப்படி என்றால் ராகுல் காந்திக்கு அண்ணல் அம்பேத்கரை பிடிக்காதா? இல்லை, டிசம்பர் 6ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று நூல் வெளியீட்டு விழா நடப்பது தான் சிறப்பானது. அந்த தேதியில் ராகுல் காந்தி இல்லை. அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேறு இடங்களுக்கு இஸ் ப்ரீ ஆக்குபைடு வித் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு வச்சுங்க. அதனால் ராகுல் காந்தி வர இயலவில்லை என்றால் அதையாவது நீங்கள் விளக்க வேண்டும். ராகுல் காந்தி வராததற்கான காரணத்தை அந்த அறிக்கையில் அவர் சொல்லவில்லை. சரி, முதலமைச்சர் இல்லை, ராகுல் காந்தி இல்லை. நன்றாக கவனிக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை. அகில இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி இல்லை. இந்த 2 பேரும் இல்லாத நிலையில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்கு இவர்கள் பார்வையில் பட்டவர் விஜய் மட்டும்தான். விஜய் மாநாடு நடத்துவதற்கு முன்பு என்றே வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் மாநாடை நடத்தி நான் அரசியல் கட்சியை உருவாக்கிவிட்டேன் என்று சொன்ன பிறகாவது அவர் ஒரு அரசியல்வாதி என்ற தோற்றத்திற்கு சேருகிறார். அந்த மாநாட்டை நடத்துவதற்கு முன்பு அவர் ஒரு நடிகர். அப்படி என்றால் அந்த ஒரு நடிகரை மட்டும்தான் நீங்கள் குறிப்பிட்டு இந்த புத்தக விழாவில் அவர் வாங்கிக் கொள்வதோ அல்லது வெளியிடுவதோ ஏதோ ஒன்று. விஜயை நீங்கள் குறிப்பிட்டு அழைத்ததற்கு என்ன காரணம்? இதை தாண்டி மற்ற தலைவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் கூப்பிட நாடு முழுவதும் இருக்கிறார்கள். திருமாவளவன் இன்றைக்கு தேசிய அளவில் அனைவரோடும் நெருக்கமான நட்புறவு பூண்டவராக இருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே, இன்னும் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்தை சார்ந்த மனிதர். நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனுக்காகவே வாழ்வை அர்ப்பணித்தவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கேவை அழைத்திருக்கலாமே, இல்லை பிரியங்கா காந்தியை அழைத்திருக்கலாமே, அல்லது அகில இந்திய அளவில் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு யாரையாவது அழைத்திருக்கலாமே, இல்லை பக்கத்திலே இருக்கிற கேரளாவின் முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயனை நீங்கள் அழைத்திருக்கலாமே. கர்நாடகத்தில் சீதாராமையா இருக்கிறார். அவரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அவரை அழைத்திருக்கலாமே. விஜயை அழைத்தீர்கள் என்றால் அப்படி என்ன அவ்வளவு பெரிய அரசியல் ரீதியான முக்கியத்துவம், அல்லது அந்த அம்பேத்கரை பற்றிய மிகப்பெரிய ஆய்வு நடத்தி அம்பேத்கரிலேயே தன்னை கரைத்து கொண்ட மனிதர் விஜய் என்றால், நடிகர்களிலேயே அவர் வித்தியாசமானவர். அம்பேத்கரை முழுவதுமாக ஆழங்காற்பட்டு அறிந்தவர். அதனால் அவரை அழைத்தோம் என்று சொன்னாலும் புரியும். அப்படியெல்லாம் அம்பேத்கரை பற்றி அவருக்கு பெரிதாக தெரியும் என்று யாராவது நினைத்தால்
அதை விட ஒரு பேதமை வேறு எதுவும் இருக்க முடியாது. அவருடைய பேச்சுகள், கொள்கை தலைவராக இது பண்ணது, மரியாதை செலுத்துவது, அதுலயும் அம்பேத்கருக்கு இது முக்கியத்துவம் அம்பேத்கர் கொடுக்கிறாரு அவர். படத்துக்கு மாலை போடுவது, அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுவது, அம்பேத்கரை பற்றி போகிற போக்கில் 2 வரி சொல்லுவதெல்லாம் அம்பேத்கரை பற்றி முழுமையாக அறிந்ததாகி விடுமா? இப்ப கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தராக இருக்காரு. கொள்கை தலைவர் யாரை வேணும் தான் சொல்லலாம். இப்போ நீங்கள் விஜயை நீங்கள் நான் விஜயை தவறாக சொல்றேன். அவர் முழு நேர நடிகராக இருந்தவர் தொடக்கம் தொட்டு. நீங்கள் இப்பொழுது விஜயை வரவழைத்து அம்பேத்கர் சாதி குறித்து எழுதியிருக்கின்ற ஒரு அற்புதமான ஆய்வு நூல், அந்த நூலை பற்றி கொஞ்சம் பேச சொல்லுங்க. இல்லை காந்திக்கு அம்பேத்கருக்கும் இருந்த முரண்பாடுகள், அந்த முரண்பாடுகள் குறித்து அம்பேத்கர் எப்படியெல்லாம் காந்திக்கு எதிரான விமர்சன கணைகளை வீசி இருக்கிறார், அதை பற்றி கொஞ்சம் பேச சொல்லுங்கள். பூனா ஒப்பந்தம் உருவாகக்கூடிய நிலையில் இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கென்ற தனித்தொகுதி என்று இருக்கிற அந்த நிலையை மாற்றுவதற்காக மகாத்மா காந்தி, ஏன்னா 2 வாக்குகள் 2 தொகுதிகள் பொழுது அந்த ராம்சே மெக்டனால்டு என்கிற பிரதம மந்திரி வேண்டுமென்றே முதலில் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிப்பதற்காக 1905 கர்சான் பிரபு வங்கத்தை இருகூறாக்கினார். ஆனால் அதில் அவர் வெற்றி அடைய முடியவில்லை. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்தும் பிணைந்தும் நின்று அந்த பிரிவினையை எதிர்த்தார்கள். ஆக இஸ்லாமியர்களை இந்துக்களிடம் பிரிக்க வேண்டும். அதற்கு பின்னால் 1909 வரக்கூடிய அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம், பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற இந்திய அரசியல் சட்டம், அந்த 1909 சட்டத்தில் தான் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தரப்படுகிறது. ஆக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்கான முயற்சி ஒரு பக்கம் நடக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களில் ஒடுக்கப்பட்டவர்களாக புழுங்கி கொண்டிருக்கின்ற, எல்லா வகையிலும் உரிமைகளை இழந்து தவிக்கிற இந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்பது அவருடைய அடுத்த நோக்கமாக இருந்தது. ஆனால் இரட்டை தொகுதியெல்லாம் இது இப்பொழுது இந்த நேர்காணலில் விளக்குவதில்லை. இதெல்லாம் பூனா ஒப்பந்தம் எப்படி ஏற்பட்டது, உண்மையிலேயே மகாத்மா காந்தியினுடைய உயிரை காப்பதற்காக மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் அந்த பூனா ஒப்பந்தத்தையே ஏற்றுக்கொண்டேன் என்று அம்பேத்கர் சொல்கிறார். இவை குறித்தெல்லாம் விளக்கமாக விரிவாக ஆய்ந்தறிந்த அறிஞராக விஜய் அவர்கள். நான் விஜயை குறை சொல்லவில்லை. நீங்கள் விஜயை அழைத்ததன் நோக்கம் என்ன, அதைத்தான் கேட்கிறேன். அதுலதான் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இதில் நுண்ணரசியல் இருக்கிறது என்பது அதற்கு மேல் சொல்ல எனக்கு உரிமை கிடையாது. விஜயை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், இருப்பவர்களை எல்லாம் விட்டு நீங்கள் விஜய் இப்பொழுதுதான் மாநாடு நடத்தினார். ஆனால் இதற்கு ஏறக்குறைய 1 ஆண்டுக்கு முன்பே அவர் முறையாக அறிவித்து விட்டார், நான் அரசியல் கட்சியை தொடங்கப் போகிறேன். அப்படி அறிவித்து அதுக்கு சில பொறுப்பாளர்களையும் நியமித்து செயற்குழு பொதுக்குழு என்றெல்லாம் போட்டு தேர்தல் கமிஷனில் அவர்கள் முறையாக பதிவு செய்கிற எல்லா வேலையும் செய்துவிட்டுத்தான் பிறகு அவர்கள் இந்த மாநாட்டை நடத்தினார்கள். அப்படி என்றால் இதை நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்போ இந்த புத்தக வெளியீடு குறித்து நீங்கள் முடிவெடுத்தீர்களா? ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு யாராவது ஆண்டு கணக்கில் ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருப்பார்களா? யாரை அழைப்பது? என் கேள்வி வேறொன்றும் இல்லை. நான் திருமாவளவனிடம் கேட்பேன், நீங்கள் வெளிப்படையாக இருங்களேன். திருமாவுக்கு என்ன நிர்பந்தம் என்கிறேன். எனக்கு திருமாவின் மீது மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முழுமையாக ஒரு களத்தில் நின்று நீங்கள் போராடுகிறீர்கள், எல்லாம் சரி. நீங்கள் ஒன்றும் ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணி மாறுவது என்பது உங்களுக்கு ஒன்றும் புதியதல்ல. நீங்கள் திமுக கூட்டணியிலும் இருந்திருக்கிறீர்கள், அதிமுக கூட்டணியிலும் இருந்திருக்கிறீர்கள். 2 கூட்டணியையும் விட்டு நீங்கள் தனியாக மக்கள் நல கூட்டணியிலும் இடம்பெற்று 2 திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழ்நாடு விடுபட்டால் தான் தமிழகத்திற்கு விடியல் என்றும் நீங்கள் கடுமையாக விமர்சனங்களை வைத்திருக்கிறீர்கள். அந்த மக்கள் நல கூட்டணி மிக மோசமான தோல்வியை சந்தித்த பிறகு நீங்கள் மறுபடியும் திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறீர்கள். ஒரு கூட்டணியில் சேர்ந்ததனாலேயே காலம் முழுவதும் அந்த கூட்டணியிலேயே நாம் இருக்க வேண்டும் என்று ஏதாவது கட்டுப்பாடு உண்டா என் அரசியல் களத்தில்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொத்தடிமையாக இருந்துதான் தீர வேண்டும் என்று எந்த கட்சிக்காவது அந்த கூட்டணியில் ஒரு நிர்பந்தம் உண்டா? ஒன்றும் கிடையாது. விரும்பினால் கூட்டணியில் இருக்கலாம், விருப்பமில்லை என்றால் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறலாம். அப்படி வெளியேறி தன்னுடைய கட்சிக்கு, தன் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தா விசிகாவுக்கு ஆபத்து, திமுகவால் கட்சி 2ஆக பிளவுபட வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற இங்க பேச்சுக்களும் இருக்கு. அந்த பேச்சு சாதாரணமானது அல்ல. அதுதான் திருமாவை அச்சப்படுத்துகிற மிக முக்கியமான செய்தி.
காரணம், இவர் மூலமாக இவரை வைத்துக்கொண்டு, இவருடைய முகத்தை வைத்துக்கொண்டு, இவருடைய உழைப்பை பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு 4 பேர் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக. இந்த 4 பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியை விட்டு வெளியே வர தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த 4 பேருக்குமான சகல விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இந்த கூட்டணியில் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை சுவைத்து விட்ட பிறகு அந்த சுவை இல்லாமல் போய்விடும் என்கிற நிலை வந்தால் அதை உடனடியாக மனம் ஏற்றுக்கொள்ளாது. எனவே இவர்கள் அதிகாரத்தை சுவைத்து விட்டார்கள். இன்னும் வெவ்வேறு வசதி வாய்ப்புகளையும் இவர்கள் பெற்றுவிட்டார்கள். திமுக கழகம் இவற்றையெல்லாம் கொடுத்து அவர்களை ஒழுங்காக வைத்திருக்கிறது. புரிகிறதா? இப்பொழுது இந்த 4 பேருக்குள்ளேயே எத்தனை பேர் திருமாவுடைய இந்த வெளியே செல்வதாக இருந்தால், விஜயோடு ஒரு கூட்டணி அமைத்தால் எத்தனை பேர் திருமாவின் பின்னால் செல்வார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்? அது ஒரு பெரிய கேள்வி. கட்சியை உடைப்பது என்பது திமுகவுக்கு மிகச் சாதாரணமான விஷயம். இதில் கலைஞர் அவர்கள் கைதேர்ந்தவர். நீங்கள் நினைக்கிறீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது எவ்வளவு கட்டுப்பாடு மிக்க ஒரு உறுதியான கட்சி. அப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியையே உடைத்து மணலி கந்தசாமியை வெளியே வரவழைத்து தனி கட்சியை தொடங்க வைத்தவர் தான் கலைஞர். முஸ்லீம் லீக், இன்றைக்கு முஸ்லீம் பெருமக்கள் எல்லாம் பெரிதாக திமுக கழகத்தை நம்புகிறார்களே, அந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த அப்துல் சமதுக்கும் கலைஞருக்கும் இடையே முரண்பாடு வந்த நிலையில் அப்துல் சமதுக்கு எதிராக லத்தீப்பை உருவாக்கி லத்தீப்பின் மூலமாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கை ஏற்படுத்தியவர் தான் கலைஞர். அந்த வகையில் இப்போ விசிகாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறவர் தான் ஆதவ அர்ஜுனாவா? அந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டியை போன்று நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் திசை மாறி போகிறீங்க. ஒரு செய்தி என்றால் அந்த செய்தி சரியாக போய் மக்களுக்கு சேரணும். நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி ஒரு தலைவர் திருமாவளவனுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அப்படி இதை இந்த கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறுவது என்று முடிவெடுத்தால், அல்லது விஜயோடு செல்வது இல்லை எடப்பாடியோடு செல்வது என்று ஒரு முடிவெடுத்தால், அவர் கட்சிக்குள் இருந்தே ஆட்களை பீத்து எடுப்பதற்கும் அந்த கட்சியை உடைத்து சிதைப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வியூகங்களையும் அமைக்கும். அது கடந்த கால வரலாற்றின் மூலமாக இது நடக்கும் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்காக தான் மணலி கந்தசாமியிலிருந்து சொன்னேன். கம்யூனிஸ்ட் கட்சியே உடைத்தவர்கள், முஸ்லீம் லீக்கை உடைத்தவர்கள், இவர்களை உடைப்பது அவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த நிர்பந்தங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் என்ன கேட்குறீங்க? படித்ததோ கேட்டீங்க. அதுதான் அந்த அப்படி உடைக்கும் பொழுது அதற்கான வேலைகளை இப்போ தனக்கு கீழே இன்னும் அதுக்கான ஒரு கூட்டத்தை தான் ஆதவ அர்ஜுனா உருவாக்கிட்டு இருக்கிறாரா? இல்லை, நான் முதல்ல ஆதவ அர்ஜுனாவுக்கு திருமாவளவன் கொடுக்கிற முக்கியத்துவத்தையே என்னால் ஜீரணிக்க முடியவில்லையே. நீங்கள் அம்பேத்கரை பேசுகிறீர்கள். அம்பேத்கர் என்ன ஒரு கார்பரேட்டுக்கு இடம் கொடுத்து கார்பரேட்டு சொன்னபடியெல்லாம் ஆடியவரா? யார் இந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி? அவர் மார்டின் என்கிற ஒரு மோசமான லாட்டரி சீட்டு நடத்துகிற ஒரு மனிதருடைய மருமகன். அவருக்கென்று வேறு எந்த பின்புலமும் கிடையாது. மார்டினுடைய மகளை அவர் மணந்ததனால் இன்றைக்கு அவர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு உள்ள மனிதராக ஒரு நாளில் திடீரென்று வளர்கிறார். அப்ஸ்டார்ட் என்று ஆங்கிலத்திலே இவர்களை பற்றித்தான் ஒரு வார்த்தை உண்டு. திடீரென்று உருவாகிற ஒரு அப்ஸ்டார்ட் அவர் அரசியலில். யார் ஆதவ அர்ஜுனா ரெட்டி? அவர் என்ன களப்பணி ஆற்றி கடுமையாக உழைத்து வியர்வை சிந்தி நேரம் முழுவதையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காகவே அர்ப்பணித்த அரிய மனிதரா? ஒன்றும் கிடையாது. அவர் கோடி கோடியாக வைத்திருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய கோடி கோடியாக உள்ள பணத்தை வைத்துக்கொண்டு பெருங்கூட்டத்தை கூட்டி பெரிய சக்தியாக தன்னை காட்டுவதற்கு திருமாவால் முடிகிறது. புரிகிறதா? ஆக அவருடைய தேவை இவருக்கு. ஆனால் நான் திருமாவனுடைய மனசாட்சியை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் தவறான ஒரு மனிதனுடைய குடும்பம் அது. இன்றைக்கும் சிக்கிம் லாட்டரியில் 900 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு இருக்கிறது மார்டின் மீது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்டது லாட்டரி சீட்டு ஜெயலலிதாவால். எனவே இங்கு லாட்டரி சீட்டு தடை செய்யப்பட்டாலும் மற்ற மாநிலங்களிலெல்லாம் லாட்டரி சீட்டு அமோகமாக நடக்கிறது. லாட்டரி சீட்டுகளில் மார்டின் செய்யக்கூடிய மோசடியே என்ன? லாட்டரி சீட்டுகள் முறையாக இருக்கக்கூடிய வரிசையில் இல்லாமல் இவர் கள்ளத்தனமாக லாட்டரி சீட்டுகளை ஏராளமாக அச்சிட்டு அதன் மூலம் பெரும் கோடியை இவர் பெற்றவர் என்று சொல்கிறார்கள். எனக்கு அது குறித்தெல்லாம் தனிப்பட்ட தகவல் எதுவும் கிடையாது. சமூகத்தில் சொல்லப்படுவதை நான் உங்களிடம் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, லாட்டரி சீட்டை நடத்தி ஏழை மக்களினுடைய பணத்தை சுரண்டி அவர்களை தெருவில் நிறுத்துகின்ற ஒரு மோசமான
நிலையில் கோடீஸ்வரராக வலம் வரக்கூடியவர் மார்ட்டின் என்பது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தவறான செயலை செய்கிற ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு அந்த மனிதனுடைய குடும்பத்தில் திடீரென்று எழுந்து நின்ற ஒரு மருமகனை வைத்துக்கொண்டு அவருக்கு திடீரென்று துணை பொதுச் செயலாளர் என்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுத்து அவரை நீங்கள் கூட்டணி குறித்தெல்லாம் பேசுகிற அளவுக்கு அவருக்கு வாய்ப்பையும் கொடுத்து வளர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் நான் முதல்வராக கூடாதா என்று நீங்கள் கேட்கிறீர்களே, நீங்கள் முதல்வரானால் நீங்கள் காமராஜரை போல் இருப்பீர்களா, கக்கனை போல் இருப்பீர்களா? இந்த கேள்வி நிச்சயமாக எழாதா? நீங்கள் பளிங்கை விட பரிசுத்தமாக ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஒடுக்கப்பட்டவரா, பல்லரா, பறையரா, பார்ப்பானா என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. புரிகிறதா? பரிசுத்தமாக ஒரு ஆட்சியை நடத்துவது, a government free of corruption, புரியுதுங்களா? ஊழலற்ற ஒரு நேரிய ஆட்சி, டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், வெளிப்படைத்தன்மை கொண்ட நிர்வாகம், இந்த இரண்டை தருவதுதான் காமராஜ் ஆட்சிக்கான இலக்கணம். அதை உங்களால் எப்படி தர முடியும்? இப்பொழுதே நீங்கள் மார்ட்டின் போன்ற சூதாடிகளினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை கொண்டு வந்து பக்கத்திலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு கட்சியிலேயே மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுத்து அவர் பணம் வைத்திருப்பதை தவிர வேறு என்னையா அவரிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல்? அப்படி என்றால் பணத்துக்கு நீங்கள் அடிமையாகி விட்டீர்களா? இவையெல்லாம் திருமாவளவனுக்கு எதிராக எழுப்ப வேண்டிய கேள்விகள் தான். ஆனால் இந்த கேள்விகளை நாம் கேட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக அதற்கு உரிய பதில் வராது. அதற்கு வெவ்வேறு விதமான விமர்சனங்கள், வியாக்கியானங்கள் எல்லாமே வரும். எடுத்த உடனே முதல் விமர்சனம் வரும், தமிழர் விமணியன் சங்கி. ஏதாவது இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு 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 அற்புதமான வார்த்தை பிரயோகமாக இன்றைக்கு மாறிவிட்டது. யாராவது திமுகவை பற்றியோ திமுக கூட்டணியை பற்றியோ எதை பேசினாலும் சங்கி. புரிகிறதா? நீங்கள் சங்கி என்று சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி எதை சொன்னாலும் சரி, நான் கேட்கிற கேள்விகள் முக்கியமானவை. நீங்கள் விஜயை மட்டும் அவ்வளவு குறிப்பாக அழைப்பதற்கு என்ன காரணம்? திருமா இப்பொழுது அவருடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் அந்த விழாவை நடத்தாமல் மறைமுகமாக ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு வேறொரு அமைப்பின் சார்பாக நடத்துவது எதற்கு? இந்த இடத்துல ஒரு கேள்விங்க சார், ஒருவேளை திருமாவளவன் திமுகவை எதிர்த்து தற்போது பேசுகிற, நீங்க சொல்வது போல ஒரு நெருக்கடியில் இருக்கிற திருமாவளவன் தான் பேச நினைப்பதையும் தான் செயல்படுத்த நினைப்பதையும் ஆதவர்ஜுனாவை வைத்து பேச வைக்கிறாரா, செயல்படுத்த வைக்கிறாரா? இல்லை, நீங்க அதாவது அப்படியே நீங்கள் ஒரு ஆய்வை நடத்தி கொண்டே போனால் ஒரு இடத்தில் ஒரு கன்க்ளூஷன் என்று ஒன்று வரும். அதுதான் அதனுடைய முடிவு, அந்த ஆய்வின் முடிவு. திருமாவினுடைய அரசியல் பாதையில் நீங்கள் அப்படியே பயணித்து கொண்டே சென்றால் அது சென்று அடையக்கூடிய இடம் இந்த ஆதவர்ஜுனா எதை பேசுகிறாரோ அதுதான் திருமாவினுடைய உள்ள கருத்து. அந்த உள்ள கருத்தை தான் ஆதவர்ஜுனா வெளிப்படுத்துகிறார். நீங்கள் ஒன்று யோசிக்கணும், கூட்டணியில் இருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் திமுக கூட்டணியில் நீங்கள் வந்த பிறகுதான் நீங்கள் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நீங்களும் ரவிக்குமாரும் வந்திருக்கிறீர்கள் அந்த கூட்டணியில். அது நம்ம ஆர்எஸ் பாரதி இதை கொச்சைப்படுத்தி நாங்கள் போட்ட பிச்சைன்னுவார். நாளைக்கே திருமாவளவன் நீங்கள் வெளியே போய்விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்க, உடனே ஆர்எஸ் பாரதி சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாக தான் இருக்கும். நீங்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறை வந்ததும் நாங்கள் போட்ட பிச்சை, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் மூலமாக உட்கார்ந்ததும் நாங்கள் போட்ட பிச்சை, நீங்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதற்கும் நாங்கள் போட்ட பிச்சை தான் என்று அவர்கள் மலினப்படுத்துவார்கள். ஆனால் ஒரு கூட்டணி என்பது இவர்கள் வாக்கு அவர்களுக்கு சேருகிறது, அவர்கள் வாக்கு இவர்களுக்கு சேருகிறது, இருவரும் பயன்பெறவில்லை என்றால் அது எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறீர்கள், அந்த கூட்டணியின் மூலமாக நீங்கள் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். எனக்கு இந்த திமுகவின் மீது எந்த விதமான கரிசனமும் கிடையாது. இந்த கூட்டணி ஒழிய வேண்டும், இந்த திமுக ஆட்சி முடிய வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஆனால் திமுகவின் மூலமாகத்தான் இவ்வளவு நன்மைகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் தலித்துகளுடைய ஆதரவு என்ற ஒன்று இல்லை என்றால் எந்த தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியாது என்று உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் தலித்துகள் ஆதரவு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் 214 தொகுதியிலும் வேட்பாளர்களை போட முடியும். அதே கூட ஆதவர்ஜுனா சொன்னார், வட மாவட்டங்களில் சப்போர்ட் அதை சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ 214 தொகுதிகளிலும் திமுகவால் வேட்பாளர்களை போட முடியும். அதற்கு எப்பொழுதும் 25 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. நீங்கள் இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 214 தொகுதியிலும் நீங்கள் என்னதான் முயன்றாலும் வேட்பாளரை போடலாம். யாரை வேண்டாலும் XYZ என்று போடலாம். ஆனால் வெற்றி என்பது முக்கியம் இல்லையா? உங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது அந்த கூட்டணி.
உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு போய் 2 முறை உட்கார வைத்தது அந்த கூட்டணி. உங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்ததும் அந்த கூட்டணி. உங்களுக்கு அங்கீகாரத்தை கட்சிக்கு தேர்தல் கமிஷன் மூலம் தந்ததும் அந்த கூட்டணி என்கிற பொழுது உங்களுக்கான ஒரு கடப்பாடு இருக்கிறது, ஒரு நன்றி கடன் இருக்கிறது. அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் அங்கே இருந்தாக வேண்டும் நினைத்தால் அது தவறில்லை. அதே நேரத்தில் என் கட்சியினுடைய வளர்ச்சி அதுதான் எனக்கான முக்கியம். தலைவனாக இருப்பவன் முதலில் தன் கட்சியின் வளர்ச்சியைத்தான் யோசிப்பான். அதற்கு இந்த வளர்ச்சிக்கு இது இங்கிருந்தால் தேக்க நிலையில் தான் நாம் நின்று விடுவோம், இதிலிருந்து வெளிப்பட்டு வெளியே செல்வது தான் சரியானது என்ற ஒரு முடிவெடுத்தால் தவறில்லை. ஆனால் அதை அர்ஜுன ரெட்டியை வைத்துக்கொண்டு ஏன் நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்கிறேன். அர்ஜுன ரெட்டியினுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கு முற்றிலும் முரண்பாடு என்றால் உடனடியாக அந்த அர்ஜுன ரெட்டியை கட்சியிலிருந்து நீக்குவதில் என்ன தடை என்று கேட்கிறேன். அது நியமன பொறுப்பு தான் நீங்கள் கொடுத்திருப்பது. மாநில தலைவர் மாநில நிர்வாகிகளை நியமிக்கிறார். எப்படி ஒரு மந்திரி சபை இருக்கிறது, அமைச்சரவை, முதலமைச்சர் அமைச்சர்களை நியமிக்கிறார். முதலமைச்சர் விரும்பினால் அமைச்சர், விருப்பமில்லை என்றால் அவர் அமைச்சர் இல்லை. அதுபோல நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கூட்டணியை முறிப்பதற்கும் அந்த கூட்டணியிலிருந்து விடுபடுவதற்கும் வேலை செய்கிற நீங்கள் கட்சிக்கு எதிரானவர், எனவே உங்களை கட்சியிலிருந்து நீக்குகிறேன் என்று திருமாவால் இன்று வரை சொல்ல முடியவில்லையே ஏன்? இவையெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண கேள்விகள், விடை காண முடியாத வினாக்கள் இல்லை. இந்த ஒவ்வொரு ஒரு மூமெண்ட், ஒவ்வொரு நகர்விலும் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. புரிகிறது அவங்களுக்கு? அவர்கள் காலம் கருதி காத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான் ஒரே வரியில் என்னால் சொல்ல முடியும். காலம் கருதி காத்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன இந்த காலம் கருதி காத்திருக்கிறார்கள்ன்ற இந்த வரியையும் முன்னாடி திருமாவினுடைய உள்ள கருத்தை பிரதிபலிப்பவராக ஆதவர்ஜுனா இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையும் நான் சேர்த்து பார்த்துக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது அது விஜயை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மாறுதலாக கூட இருக்கலாம். அது ஆங்கிலத்தில் இன்ஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். அதனால் இதிலிருந்து இதுவாக இருக்கும் என்று இன்ஃபர் பண்ணுவது அது உங்கள் வேலை. புரியுதா? ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்றும் ஆங்கிலத்தில் உண்டு. மேல் இருக்கிற ஒரு வரிக்கும் கீழ் இருக்கிற ஒரு வரிக்கும் இடையில் ஒரு வரி மறைந்திருக்கும், அதுதான் உண்மையான வரி, அது தருவது தான் உண்மையான செய்தி. இங்கே நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு இன்ஃபர் யூ டூ இட், இஃப் யூ வாண்ட் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் யூ டூ இட். அவ்வளோதான். நன்றிங்க சார்.